உலக போர்களில் அமெரிக்கா இனி பங்கேற்காது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பேசுகையில், அமெரிக்காவின் தென் எல்லைகளில் அவசர நிலையை அறிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க எல்லையை ஒட்டிய மெக்சிகோ நாட்டில் இருந்து அகதிகளாக பலர் அமெரிக்காவுக்குள் ஊடுருவி வருகிறார்கள். சட்டவிரோத வகையில் குடியேறிய அனைவரும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றார். அமெரிக்காவில் ஆண் பெண் என்ற இரு பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். உலக போர்களில் அமெரிக்கா இனி பங்கேற்காது. அமெரிக்க ராணுவம் வலிமை பெற்ற ஒன்றாக கட்டமைக்கப்படும் என்றும் கூறினார். தைரியத்துடனும் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படும் தருணம் இது. உலகிலேயே மதிக்கப்படும் நாடாக அமெரிக்கா மீட்டெடுக்கப்படும். நம்முடைய மக்கள் உலகில் மிகச்சிறந்த குடிமக்கள் ஆவர். உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இதற்கு நானே சான்று என்று அவர் தெரிவித்தார்.